My choice is always onion dosa. வெஜிடபிள் தோசா. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். காவிரி நீரை உரிய நேரத்தில் திறந்துவிட்டதன் மூலம் அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்து சிறப்பாக இருந்தனர் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 234 தொகுதிகளையும் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். நாகப்பட்டினத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக கட்சிகளை சேர்ந்த 640 பேர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அதிமுக ஆட்சியில் காவிரி நீரை உரிய நேரத்தில் திறந்துவிட்டதன் மூலம் டெல்டா விவசாயிகள் குறுவை சாகுபடியை சிறப்பாக மேற்கொண்டனர். அவர்களுக்கு தேவையான குறுவை தொகுப்பையும் சரியான நேரத்தில் வழங்கிய பெருமை அதிமுகவையே சேரும். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் பாதுகாத்தது அதிமுக ஆட்சிதான். தமிழகம் முழுவதும் தேவையான இடங்களில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டு வந்தது போல நாகை மாவட்டத்தின் ஒரத்தூரில் மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 234 தொகுதிகளையும் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்தார்.